நாம் தமிழர் கட்சி மட்டும் ஒரு முடிவு எடுத்தது. அண்ணன் வந்துட்டு சொன்னாரு, நீங்க என்கிட்ட இருந்து எந்த சின்னத்தை பறித்து கொண்டாயோ அந்த சின்னத்தை நான் மீட்டெடுத்து கொண்டு வருவேன் அப்படிங்கிறத அவர் உறுதியா இருந்தார். அப்ப இன்னொரு ஹிடன் டீட்டெயில் கூட அதுல இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா அது வந்துட்டு ஒரு ஏற்கலப்பையை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உழவனுடைய சின்னம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நினைக்கிறது. ஆனா அதை நீங்க உற்று நோக்குங்க, நான் இப்ப சொன்ன பிறகு போய் பாருங்க. இல்லை, இப்போ ஒருவேளை இந்த சின்னத்துக்கும் பின்னாடி ஏதாவது சூழ்ச்சிகள் செய்வதற்கோ ஏதாவது வாய்ப்புகள்லாம் இருக்கா? இதை எங்களிடமிருந்து பறிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னொரு சூழ்ச்சியை அவர்கள் செய்வார்கள், அது நிச்சயமாக நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய பல இடங்கள் அடிவாங்கும். அவங்க வந்துட்டு தெலுங்கர்களுடைய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய பல இடங்கள் அடிவாங்கும். அப்ப அந்த அடி வாங்க கூடாதுங்கிறதுக்காக திமுக தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி கொண்டு அது வந்துட்டு உட்கார்ந்து கொண்டே இருக்கு. இதற்கு நேர் எதிராக நாம் தமிழ் கட்சி ஒரு போர்வாளை தூக்குகிறது. நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடு, அதுதான் இங்க சமூக நீதியாக அமையுங்கிறது. அதை தான் வந்துட்டு பாமகவும் அவங்க முன்னெடுக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படிங்கிறது. இந்த ஆயுதம் நம்மளை ரொம்ப கூர்மையா குத்துது, இந்த ஆயுதத்தை அந்த பக்கம் திருப்பிட்டா நம்ம பாஜகவை நல்லா கூர்மையா குத்திடலான்னு அவங்க நினைச்சாங்க. பாஜக வேற ஒரு முடிவு எடுத்துருச்சு. நீ இந்த ஆயுதத்தை தானே கொடுத்துற, நான் அந்த ஆயுதத்தை மழுங்கடிக்கிறேன்னு சொல்லி அது சாதிவாரி கணக்கு நான் எடுக்கிறேன்னு சொல்லிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்கிற கேள்வி வந்து, ரெண்டு பேரும் அண்ணன் திருமாவளவனும் ஐயா ராமதாஸ் அவர்களும் கை கோர்த்து ஒன்னா நின்றுட்டாங்கன்னாக்கா திராவிடம் என்ன செய்யுங்கிறதான் கேள்வி. திராவிடம் இவர்கள் இருவரையும் ஒன்னு சேர விடாமல் பார்த்துக் கொள்வதற்கு எல்லாம் என்ன செய்யுமோ அது எல்லாத்தையும் அவர்கள் செய்யும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நாம வந்துட்டு தனியா நிக்கிறோம்ப்பா அப்படின்ட்டாக்க முடிஞ்சு போச்சு. அரசு ஊழியர்கள் ஒரு முடிவே எடுத்து வச்சிருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு நல்லது பேசின திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியானதும் எங்களோடு சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம், ஆளுங்கட்சி பதவியிலிருந்து திமுகவை இறக்குவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி போயிருக்காங்க. இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு சின்னமாக மிக பிரபலமாக எல்லாரும் அறியப்பட்டது கரும்பு விவசாய சின்னம். சில அரசியல் சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்கள் தரப்பில் பேசுனதெல்லாம் பார்த்தோம். அந்த சின்னம் இல்லாதப்போ இப்போ மீண்டும் வந்து விவசாய சின்னம், ஆனால் ஏறு கலப்பையோடு கிடச்சிருக்குது. இந்த சின்னம் வந்து நம்ம இழந்ததை மீட்டோம்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது வெற்றியாக பார்க்குறீங்களா, இல்லை அதே கிடச்சிருக்கணும்? இது எப்படி நாம் தமிழர் கட்சினே இந்த மீண்டும் வந்திருக்கக்கூடிய இந்த விவசாய சின்னத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல் விஷயம், எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த சின்னம் கிடைச்சதுல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இழந்ததை மீட்டோமான்னு கேட்டால் இழந்ததை விடவும் அதிகமாக மீட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் அதோடைய இதாக பார்வையாக பார்க்கணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது போல் எங்களுக்கு வந்துட்டு கரும்பு விவசாய சின்னம்ங்கிறது நாங்கள் 3 தேர்தலாக போட்டிட்டு அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து, இன்னும் சொல்லப்போனால் டிஷர்ட்டு தொப்பியிலேருந்து இதுலேருந்து எல்லாத்துலேயும் அடித்து ஸ்டிக்கர் அடித்து எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த பிறகு எங்களுக்கு அந்த சின்னம் கடைசி நேரத்துலேருந்து பறிக்கப்பட்டு அது கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி பல பேச்சுவார்த்தைகள் நடத்தி எல்லாமே பண்ணி பார்த்து முடியலை. அப்படிங்கும்போது நாங்கள் கேட்ட எந்த சின்னத்தையும் கொடுக்காம நீங்கள் கேட்காத ஒரு சின்னத்தை தான் கொடுப்போன்னு அடம் பிடிச்சி மைக்கு சின்னத்தை எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. அந்த மைக்கு சின்னத்தை வச்சு அண்ணன் சொன்னார், நீங்கள் எங்கள்கிட்டருந்து எங்கே கொடுக்காம போயிடுவீங்க, நான் விவசாய சின்னத்தில் தான் போட்டிடுவேன், நீங்கள் முடிஞ்சா பாருங்க அப்படின்னாரு. எங்கே போக முடியும் இந்த சின்னத்தை எங்கள்கிட்டருந்து பறிச்சுக்கொண்டு அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டே இருந்தார். அதை மீட்டெடுக்கும் விதமாக அண்ணன் வந்துட்டு நான் விவசாயியே மீட்டு கொண்டு வர்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் அந்த 8.2% வாக்குங்கிறது. எங்களுக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் அது. நீ உன்னுடைய சின்னத்தை மீட்டெடுத்துக்கொள்னு மக்கள் எங்களுக்கு கொடுத்த உத்தரவு அது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த சின்னங்கிறது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க மற்ற கட்சிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை இருந்த வரலாற்று ரீதியாக நீங்கள் எந்த கட்சி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு சின்னத்தில் போட்டியிடுவார்கள். அந்த சின்னம் வந்துட்டு அவர்களுக்கு ஒரு வெற்றியை தரும். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அந்த கட்சி மாறுது அப்படின்னா அந்த சின்னத்தை அவர்கள் உறுதி செய்து கொள்வார்கள். அது ரெட்டலையாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், மாம்பழமாக இருக்கட்டும், பம்பரமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன சின்னம் வேணால் எடுத்துக்கோங்க. அவர்கள் வெற்றி அவர்களுக்கு உறுதி தந்த அந்த சின்னத்தை அவர்களுடைய சின்னமாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். நாம் தமிழ் கட்சி மட்டும் ஒரு முடிவு எடுத்தது. அண்ணன் வந்துட்டு சொன்னாரு, நீங்க என்கிட்ட இருந்து எந்த சின்னத்தை பறித்து கொண்டாயோ அந்த சின்னத்தை நான் மீட்டெடுத்து கொண்டு வருவேன் அப்படிங்கிறத அவர் உறுதியா இருந்தார். அப்ப நீ மைக்கு சின்னத்தை எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்துட்டு 8% வாக்கை கொடுத்து உங்களை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாத்தினது மைக்கு சின்னம் தான் அப்படிங்கும்போது அதை நான் எடுக்க மாட்டேன், எனக்கு விவசாயி தான் வேணும்னு அந்த சின்னத்தை மாற்றிய முதல் கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு. இல்லை, இப்போ ஏற்கனவே வந்து கரும்பு விவசாய சின்னம் அரசியல் சூழ்ச்சியால வீழ்த்தப்பட்டுச்சு சொல்றீங்க. இப்போ ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பாஜகவோடு ஒரு நெருக்கமாக போகிறது, பாஜக பெரியார் எதிர்ப்பு உங்களை ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ மீண்டும் இந்த விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி எதிர்பார்த்தை விட அதிகமாக கிடைச்சிருக்குன்னா இதுக்குள்ள ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்களோ? ஒருபோதும் இல்லை.
நாங்கள் சொன்னது போல 8.2% வாக்கை கொடுத்து உங்களுடைய சின்னத்தை நீங்களே உறுதி செய்து கொள்ளலாம்ங்கிற உரிமையை யார் கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் கொடுத்துருக்காங்க. இனிமேல் பாஜக நினைச்சாலே எங்கள்கிட்ட இருந்து இந்த சின்னத்தை பறிக்க முடியாது அப்படிங்கிற உறுதியை யார் கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் சின்னங்கிறது வருது. ரெண்டாவது, நீங்க சொன்னது போல அப்ப வேற சின்னம் கொடுத்துருக்கலாமே, விவசாய சின்னத்தை எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி தான் அவங்க கேட்குறாங்க இல்லையா? அப்போ இதுல இருக்கக்கூடிய சட்டத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு சின்னத்தை எப்படி உறுதி செய்து கொள்ளலாம்னா, நீங்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட்டீர்களோ அந்த சின்னத்தில் நீங்கள் வந்துட்டு அதை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் அதில் இன்னொரு சட்டமும் இருக்கிறது. என்னன்னாக்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மற்ற மாநிலங்களில் வேற எந்த கட்சியும் பயன்படுத்தாத ஒரு சின்னத்தை அவர்களே எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தேர்தல் ஆணையம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய சின்னங்களில் ஒரு சின்னத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது ஒன்று. அதை தாண்டிய ஒரு சட்டம் இருக்கிறது. என்னன்னாக்க, உங்களுக்கு ஏற்றாற் போல் ஒரு சின்னத்தை நீங்களே வரைந்து கொடுத்து அந்த தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒப்புதல் பெற்று நீங்க வாங்கிக் கொள்ளலாம். இதுதான் இருக்கக்கூடிய சட்டங்கள் இல்லையா? அப்போ ஏற்கனவே நீங்க போட்டியிட்ட சின்னத்தை எடுத்துக்கொள்ளலாம், இல்ல இதுவரை வேற யாரும் போட்டியிடாத சின்னத்தை எடுத்துக்கொள்ளலாம், இல்ல நீங்களே வரைஞ்சு கொடுத்து சின்னத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய சட்டத்தை தான் நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தி இருக்குது. அப்போ எங்களுக்கு உண்டான விவசாய சின்னத்தை நாங்களே வரைந்து எடுப்போம் அப்படின்னு அண்ணன் சொல்லி அதை கொண்டு போனார். பலரும் சொன்னாங்க, நீங்க வந்துட்டு கரும்பு விவசாய சின்னம் தான் உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு மக்கள் மத்தியில் பிரபலமா இருக்கு, அதே நீங்க எடுத்துக்கொள்ளாமே அப்படின்னாக்கா அண்ணன் வச்ச வாதம் இதுதான். அது என்ன, கரும்புக்கு தனி விவசாயி, மஞ்சளுக்கு தனி விவசாயி, வாழைக்கு தனி விவசாயி. விவசாயின்னா விவசாயி, அவன் தனிப்பட்ட முறையில விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் விவசாயி தான். உயிருள்ள பொருட்கள்லாம் சின்னமாக வரக்கூடாது இப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க. அதுதான், இது ஒரு குறியீடாக இருக்கு இல்லையா? உயிருள்ள எதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது விவசாயியை கொடுக்குதுனாக்கா, விவசாயி இறந்து விட்டான், இறந்து போய் கொண்டு இருக்கிறது விவசாயங்கிறது குறியீடுங்கிறது, அதுதான் அவங்க சொல்றாங்க. அப்போ விவசாயிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்னங்கள் ஏற்கனவே இருக்குது. பல மாநிலங்கள்ல இன்னும் சில கட்சிகள் கூட விவசாயம் சார்ந்த, அதாவது டிராக்டருக்கு பின்னாடி இருக்கிற விவசாயி, கையில் வந்துட்டு மண்வெட்டியோட இருக்கக்கூடிய விவசாயி, இது போன்ற விவசாயிகள்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த ஏற்கலப்பையோடு இருக்கக்கூடிய விவசாயி கூட வேற வடிவத்துல இன்னொன்று இடத்துல கூட இருக்கு. ஆனா இந்த வடிவத்தை வரைந்து கொடுத்து, இந்த வடிவம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று எழுதி கொடுத்து வாங்கி இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு இவ்வளவு காலதாமதமும் ஆனது. இல்ல, இப்ப ஒருவேளை இந்த சின்னத்துக்கும் பின்னாடி ஏதாவது சூழ்ச்சிகள் செய்வதற்கோ ஏதாவது வாய்ப்புகள்லாம் இருக்கா? இதை எங்களிடமிருந்து பறிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னொரு சூழ்ச்சியை அவர்கள் செய்வார்கள், அது நிச்சயமாக நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் முன்னாடி போட்டியிட்ட கரும்பு விவசாய சின்னத்தை இன்னொருவருக்கு ஒதுக்கி அதை எங்கள் சின்னத்தின் பக்கத்துல எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி பெயர்களை கொண்டவர்களாக அந்த கரும்பு விவசாய சின்னத்தை கொடுத்து முதல் பெட்டியிலே கரும்பு விவசாய சின்னமும் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு போட்டியிட வச்சு, கரும்பு விவசாயியா அல்லது வந்துட்டு ஏற்கலப்பையோடு கொண்ட விவசாயியாங்கிறது மாதிரி மக்களை குழப்புவதற்குண்டான வேலைகளை அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள். அதுதான் அவர்களால் அதிகபட்சம் செய்ய முடிந்த சரியாக இருக்குமே தவிர, இந்த விவசாய சின்னத்தை எங்களிடமிருந்து இனிமேல் பறிக்க முடியாது. அதை உறுதியாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ சைமல்டேனியஸாக பலருடைய விமர்சனமாக இருக்கிறதுனா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தினமும் கூட பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. கடந்த ஒரு 20 நாட்களாக பெரிய அளவில் ஒரு ப்ரெஸ் மீட்டோ நேரடியாக பார்ப்பதில்லை. ஏற்கனவே தஞ்சாவூர் மீட்டிங்கில் பேசினது, இப்போது நேற்று ஹுமாயூன் அவர்களுடைய திருமண விழாவில் பேசினது, ஒரு ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறார்களோ இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் மே 18 ஏற்பாடுகளில் அண்ணன் வந்துட்டு தீவிரமாக இருக்கிறாரு. அதனுடைய வேலைப்பாடுகள் நிறைய போயிட்டுருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, அண்ணன் வந்துட்டு ஊடகங்களுக்கு வந்துட்டு என்றைக்குமே பயந்தது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு நபர் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல்வாதியும் கேள்வி கொண்டு கொண்டு இருக்கும்போது திரும்பி ஓடிடுவாங்க. இல்லைங்க அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, திரும்பி ஓடிடுவாங்க. ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்து வேற ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு கேட்டுட்டு எந்திரிக்கிற ஒரே ஆள் அண்ணன் தான். அப்படி இருக்கும்போது பிரஸ் மீட்டை தவிர்க்கிறாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் மே 18 உண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கோம். இப்போ கூட வந்துட்டு ஐயா வைரமுத்து அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தாங்க, ஹுமாயூன் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தாங்க, தஞ்சாவூர் இதில் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பொது வெளிகளில் வந்து எல்லா வேலையும் திடீர்னு பிரஸ் மீட் பக்கமே காணுமே அப்படின்றது ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. நீங்கள் பிரஸ் மீட்டுக்கு உண்டான இது வந்துட்டு சந்திச்சு மட்டும் என்ன பயன்னு சொல்லுங்க. நீங்கள் நாங்கள் வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணி எல்லாமே கொண்டு போனோம். எந்த ஊடகங்களும் அதை கொண்டு போய் சேர்க்கலை. அதை வந்துட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள் அதை கொண்டு போய் சேர்த்துருக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து நாம் தமிழ் கட்சி இவ்வளவு பெரிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி இருக்கிறது அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்துருக்கணும். அதை சேர்க்கவே இல்லை. அதுபோல் அதுக்கு முன்னாடி நடந்த ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய இதாக இருக்கட்டும், இதை எதையுமே வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கொண்டு போகிறதில்லை.
கான்ட்ரவர்சியாக இவர் வந்துட்டு பேசுவார், அதை மட்டும் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்க, இல்லை நான் கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணா அன்றைக்கே சொன்னார். ஆனால் அதை தாண்டியும் ப்ரெஸ்காரங்க கூப்பிட்டதை கொண்டு தான் அதன் பிறகு வந்துட்டு ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார். இப்பயும் வந்துட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது தான். மே 18க்கு பிறகு நீங்கள் அவரோட ஆட்டத்தை பார்ப்பீங்க. இப்போ மே 18 சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நடிகர் விஷால் அவர்கள் ஸ்டார் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று மே 18 நடத்துறதா ஏற்கனவே அறிவிப்புகள் வந்துச்சு. இப்போ வரையும் இதை பற்றி எந்த அறிவிப்பும் மறுபடியும் வரல, நடத்துகிறதா தான் இது வரையும் இருக்குது. இப்போ மே 18 அன்னைக்கு வரது நோக்கி நாம் தமிழர் சேர்ந்த பல்வேறு யூடியூபர்ஸ் பல பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அவங்க தற்செயலாக நிகழ்ந்ததாக கூட இருக்கலாம். எதற்காக மே 18 வருதுங்கிறதுக்காகவே அவங்களும் இந்த விஷயத்த அதை இப்படி ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாளும் இல்லை. எல்லோருமே அதை வந்து அன்னைக்கு எந்த நிகழ்ச்சியும் செய்யக்கூடாதுங்கிறது எப்படி? அது எந்த நிகழ்ச்சியும் நம்ம செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லலைங்க. ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு இனம், ஒரு தமிழ் இனம்ங்கிறது மொத்த பேர் வந்துட்டு கொன்றழிக்கப்பட்ட ஒரு நாளாக வந்துட்டு மே 18ங்கிறது வந்துட்டு அனுசரிக்கப்படுது. அப்படியான அனுசரணை இருக்கும்பொழுது அதை வந்துட்டு ஒரு கொண்டாட்டமாக மாற்றி கேலிக்கூத்தாக மாற்றுவதுங்கிறது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. குறிப்பாக அதை வந்துட்டு வேண்டுமென்றே மே 18 வைத்துக்கொண்டு அதை நாங்கள் வந்துட்டு ஒரு கேளிக்கைக்குரிய நாளாக மாற்றுவோம், மக்களை வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்க விடமாட்டோம் அப்படிங்கிறது போன்ற செயல்களை செய்வார்களே ஆனால் நிச்சயமாக நாங்கள் அதை வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வோம். நீங்க சொன்னது போல திட்டமிட்டு நடத்தப்பட்டதா, உறுதியாக திட்டமிட்டு தான் நடத்தப்படுது. அதிலும் குறிப்பாக மாற்று மொழியாளர்களாக சேர்ந்து அதை செய்யும்போது நமக்கு அதன் மீது உண்டான கோபங்கிறது அதிகமாகவே வருகிறது. காரணம் என்னன்னா, தமிழர்களாக நாங்கள் இங்கு வந்து ஒன்றிணைந்து எங்கள் இனம் செத்ததை நாங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு துக்ககரமான ஒரு அனுசரணையாக கொண்டு வந்து அதிலிருந்து மீண்டெழணும்னா இதை எழுச்சி நாளாக நாங்கள் மாற்றணும். தமிழராக ஒன்று கூடக்கூடிய இன எழுச்சி நாளாக மாற்றணும்னா அதை எழுச்சி மிக்க ஒரு நாளாக மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் அதை நீங்க வந்துட்டு ஒரு கேளிக்கைக்கும் கூத்துக்கும் உண்டான நாளாக மாற்றுவீர்களே ஆனால் நிச்சயமாக அதன் மீது கோபம் வரதான் செய்யும். அதை தான் கேள்வி கேட்கிறோம், அதை தான் மறுக்கணும்னு சொல்றோம். அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ட்ட நாம் தமிழ் கட்சியினர் நேரடியாக பேசியிருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் வந்துட்டு நாங்கள் இல்லை, அதை வந்துட்டு மாற்றி இருக்கிறோம், மே 18 நாங்கள் செய்ய மாட்டோங்கிற உறுதியை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் கொடுத்த உறுதி போல அதை செய்வார்கள்ங்கிறத நம்புறோம். இல்லை, இப்போ இது வந்து திட்டமிட்டு நடந்திருக்குன்னா அரசு பின்னாடி இருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? உறுதியாக அவங்க வந்துட்டு அனுமதி கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாதா மே 18 என்ன மாதிரி நாள் அப்படிங்கிறது வந்துட்டு அரசுக்கு தெரியாதா? அரசுனுடைய அனுமதியே பெறாமலா அந்த கேளிக்கை விழாக்கள்லாம் நடத்துறாங்க. அரசே அவர்களுக்கு வந்துட்டு ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. அப்போ ஏற்பாடு செய்து கொடுக்கும்போது அதுதான் அவங்க வந்துட்டு என்ன விரும்புகிறாங்கன்னா, இங்கே தமிழர் என்ற ஓர்மை எழுந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக நினைக்கிறாங்க. அதனால வந்துட்டு இங்கே ஒரு கேளிக்கைக்குண்டான நாளாக அதை மாற்றிடணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு போகிறோம்னாக்கா அது இல்லைம்பாங்க. இல்லை நாம் வந்துட்டு தமிழ் பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம்னா திராவிட பொங்கல்பாங்க. இது எல்லாத்தையும் தமிழர் என்ற அடையாளத்தை எங்கெல்லாம் அழிக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த திராவிடம் அழித்து கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த மே 18 அவர்கள் அழித்து விடலாம்னு நினைக்கிறாங்க. ஒருபோதும் அது நடக்காது. இப்போ இன்னொரு விஷயம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னியர் சங்கத்தினுடைய இளைஞர் எழுச்சி பெருவிழா நடந்தது. இப்போ அதில் பல்வேறு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு அறிவித்ததுக்கு நன்றி தெரிவித்தும் தமிழ்நாடு அளவில் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்கதை பார்க்க முடியுது. இப்போ மத்திய அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு இதை நடத்தப்படணும் அப்படிங்கிற கோருவது பொருத்தமாக இருக்குமா? இல்லை, இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒன்று, நான் வந்துட்டு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த துணைக்கண்டத்திலேயே சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த பாஜக அரசாங்கம் அறிவித்ததற்குண்டான முழு பெருமையும் எடுத்துக்கொள்ள முடியும்னா 2 கட்சியால் தான் முடியும். நாம் தமிழ் கட்சியாலையும் ஐயா அன்புமணி ராமதாஸ் இருக்கக்கூடிய பாமகவாலையும் தான் முடியும். என்ன காரணங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, இங்கே இவர்கள் வந்துட்டு எப்படிங்க இந்திய அளவில் நீங்கள் என்னங்க பண்ணீங்க, இந்திய அளவில் உங்களுக்கு எத்தனை எம்பி இருந்தாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்கிற கேள்வியெல்லாம் வரும். திமுக சொல்லுது நாங்கள் கொடுத்த இதில் தான் நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்கிறது. இதை நீங்கள் கோர் அரசியலை நீங்கள் பின்னாடி புரிஞ்சுக்கணுன்னாக்கா அது என்ன நடந்திருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒன்று, இங்கே திமுக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக எடுக்க முடியும். மற்ற அத்தனை மாநிலங்களையும் எடுத்துக்கொண்டு வர்றாங்க. அவங்க வந்துட்டு சர்வே எடுக்க முடியும். அந்த சர்வேயின் அடிப்படையில் உள்ள இடஒதுக்கீடுகள்லாம் கொடுக்க முடியும். இது எல்லாமே செய்ய முடியும். ஆனால் திமுக அதை கடந்து கொண்டே போகுது. காரணம் என்னன்னா, உண்மையான சாதி ரீதியான வந்துட்டு ஒரு சமநீதியை நீங்க கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னாக்க திமுகவில் இருக்கக்கூடிய பல இடங்கள் அடிவாங்கும். அவங்க வந்துட்டு தெலுங்கர்களுடைய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய பல இடங்கள் அடிவாங்கும். அப்ப அந்த அடிவாங்க கூடாதுங்கிறதுக்காக திமுக தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி கொண்டு அது வந்துட்டு உட்கார்ந்து கொண்டே இருக்கு. இதற்கு நேர் எதிராக நாம் தமிழ் கட்சி ஒரு போர்வாளை தூக்குகிறது. நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடு, அதுதான் இங்க சமூக நீதியாக அமையுங்கிறது. அதை தான் வந்துட்டு பாமகவும் அவங்க முன்னெடுக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த போர்வாளுடைய கூர்மை என்ன பண்ணுதுன்னா, இங்கே இவர்களால் இயங்க முடியல,
இதை வந்துட்டு ஒரு தேர்தல் அழுத்தத்துக்கு நம்ம இதில் உள்ளாக்குனாங்கனாக்க நம்மளால் இதில் பதில் சொல்ல முடியாதுங்கிற திணற நிலைமைக்கு திமுக கொண்டு வந்து நிறுத்துது. அப்ப இந்த திமுக என்ன நினைக்குதுன்னா, இந்த பாலை நம்ம கோர்ட்ல வச்சுக்கூடாது, இதை தூக்கி மத்திய அரசாங்கத்திட்ட போட்டுறணும். அப்ப இதை தூக்கி அவங்கள்ட்ட போட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்ப பாஜகவாலையும் சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டில் பாஜக தெளிவா இருக்குது. அப்ப அதையும் நம்ம வந்துட்டு தூக்கி போட்டுருவோம்னு சொல்லிட்டு காங்கிரஸை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்தி கூட்டணி மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இப்ப இந்த அழுத்தத்தை திமுக அங்க கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை செஞ்சது யாருன்னா நாங்க 2 பேரும். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இவங்க கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருவாங்கன்னு அவங்க நம்பவே இல்லை. அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இந்த ஆயுதம் நம்மள ரொம்ப கூர்மையா குத்துது, இந்த ஆயுதத்தை அந்த பக்கம் திருப்பிட்டா நம்ம பாஜகவே நல்லா கூர்மையா குத்திடலான்னு அவங்க நினைச்சாங்க. பாஜக வேற ஒரு முடிவு எடுத்துருச்சு. நீ இந்த ஆயுதத்தை தானே கொடுத்துற, நான் அந்த ஆயுதத்தை மழுங்கடிக்கிறேன்னு சொல்லி அது சாதிவாரி கணக்கு நான் எடுக்கிறேன்னு சொல்லிருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்கிற கேள்வி வந்துருச்சு இல்லையா? அப்ப இதுதான் இங்க இந்த நடந்த இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பின்னாடி நடந்த அரசியல்ங்கிறது இதுதான். நாங்கள் ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொண்டு வந்தோம், நீங்க திருப்பி விட்டீங்க, அவங்க மழுங்கடிச்சிட்டாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கு. இதற்குண்டான பெருமையை முழுவதுமாக நாம் தமிழ் கட்சியும் பாமகவும் தான் எடுக்க முடியும். அதை நோக்கி அவர்கள் எடுக்கும்போது அதை அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள், அதை வந்துட்டு செய்யறாங்கிறத நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். தமிழக அளவில் இது தனிப்பட்ட முறையில் சர்வேவா எடுக்கணுமான்னு கேட்டால் அதற்கும் தேவை இருக்கிறது அப்படிங்கிறத நாங்களும் சொல்றோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது என்னவாக மாறும் அப்படின்னா, தலையை எண்ணிட்டு போறது மட்டும் ஆயிடும் இல்லையா? நீங்க வந்துட்டு ஒரு இந்த சாதியினர் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த சாதியினர் எத்தனை பேர் இருக்காங்கிறதோட எண்ணிட்டு போறதா முடிஞ்சிடும். ஆனா நீங்க சர்வேன்னு தனியா எடுக்கும்போது ஒவ்வொருவரும் என்ன படிநிலையில் இருக்கிறாங்க, பொருளாதார அளவில் எவ்வளோ தூரம் இருக்காங்க, கல்வி அளவில் எவ்வளோ தூரம் இருக்கிறாங்க, குடும்ப அளவில் எவ்வளோ தூரம் இருக்கிறாங்க, குடும்ப கட்டுப்பாடை எவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க கடைபிடிச்சிருக்கிறாங்க, மருத்துவ உதவிகள் எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்குது, மருத்துவ உதவிகள் தேவைப்படக்கூடிய நபர்கள் எவ்வளோ தூரம் இருக்காங்க, இது எல்லாத்தையும் சர்வேல தான் எடுக்க முடியும். இதை வந்துட்டு நீங்கள் சென்செக்ஸில் எடுக்கிறத விட தமிழகம் சர்வே எடுத்துச்சுன்னா இன்னும் அதிகமாக டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியும். எவ்வளோ தூரம் டேட்டாஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லதை மக்களுக்கு செய்ய முடியும். இதனால தான் அன்புமணி அவர்கள் சொல்கிறாரு, அதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மற்ற விவகாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு. தன்னிச்சையாக நம்ம யானை சின்னத்தில் நின்று 4 இடங்களில் தனிச்சு நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த கூட்டணியோடு சேர்ந்து 5 இடங்கள் தான் பெற முடியுது. இது நமக்கு இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கோபமாகவே பேசுகிற மாதிரிலாம் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அளவுக்கு சுருங்கியதுக்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க? கூட்டணி போனது தாங்க காரணம், வேற எந்த காரணமும் இல்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலங்கிறது அவர்களுடைய மக்கள், அவர்கள் ஒரு சாதி சார்ந்து இயங்கக்கூடிய கட்சியாக மாறி போனது தான் அவர்களுடைய பலவீனமாகவும் மாறி போயிடுச்சு. காரணம் என்னன்னாக்க, நீங்க வந்துட்டு எப்போ ஒரு சாதியை சார்ந்து நிற்கிறீர்களோ அப்போ மற்ற சாதிக்காரங்க உங்களுக்கு எதிரானவர்களாக மாறிவிடுறாங்க. உங்க சாதியிலே இருக்கக்கூடிய பல பேர் வந்துட்டு சாதியை மறுப்பாளர்களாக மாறும்பொழுது உங்களை வந்துட்டு புறந்தள்ளுற நபர்களாக மாறுறாங்க. நீங்க எப்படி ஒரு சாதியை வைத்து அரசியல் பண்றீங்களோ அதே போல மற்ற கட்சியினரும் என்ன பண்றாங்க, உங்க சாதிக்குள்ளேருந்து ஒரு தலைவரை உருவாக்கி அவரை வந்துட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்தந்த சாதியினரை வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. அப்போ இங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. மொத்த வன்னியரும் சேர்ந்து ஒத்த வன்னியருக்கு ஓட்டு போட்டா கூட இங்க வன்னியர் அமைக்க முடியாது, ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அண்ணன் சொன்னதனுடைய வழியை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இங்க இருக்குதுங்கிறத நீங்க பார்க்கணும். இங்க ஓர்மை அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, சாதியை கடந்து இங்க தமிழர்களாக நம்ம ஒருங்கிணையும் அப்படிங்கிற தேவை என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கிறது அர்த்தம். ஐயா ராமதாஸ் அவர்கள் கேட்கிறாருல, நீங்க வந்துட்டு இங்கே யார் எங்களுக்கு, நீங்க யார் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு, நாங்க தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும், நீங்க யார் கொடுக்கணுங்கிறதுக்கு உண்டான கேள்வி எழுப்பினா இருப்பாருங்க. அந்த கேள்வி எங்க இருந்து பின்னாடி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யார் எனக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னா தமிழர்கள் தான் எனக்கு கொடுக்கணும், நீங்க யார் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்கிறாருல, அதுதான் உண்மையான கேள்வி. அப்ப நாங்கள் தமிழர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து, அது பல்லர் பறையர்லேருந்து தேவர் தேவேந்திரர்லேருந்து இங்க வந்துட்டு வன்னியர்லேருந்து எல்லாரும் ஒன்றிணைந்து நாங்கள் சாதியை கடந்து விட்டோம், நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி எப்போ உள்ள வர்றீங்களோ அப்ப நீங்க வந்துட்டு ஒரே சின்னத்துல நின்னா 234 தொகுதியிலையும் ஜெயிக்க முடியும். அந்த 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 ஓர்மை தான் நமக்கு தேவை. அதை நோக்கி தான் நாம் தமிழ் கட்சி பயணிக்குது. நாங்க என்ன சொல்றோம், எல்லா சாதியினரும் ஒன்றானியும், எல்லா சாதியினரும் ஒன்னா நின்று நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக நின்று கொண்டு இங்க தமிழர்கள் அப்படிங்கிற ஓர்மைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாக்க இந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மற்றவர்கள் யாரும் நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. நமக்கு உண்டான இடஒதுக்கீடை நம்மளாலே எடுத்துக்க முடியும். உண்மையான சமூக நீதியை நம்மளால் நிறுவ முடியும். இப்போ ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது மயிலை இறகு போடுனா போடாது, இந்த இடஒதுக்கீடுக்காக, வன்னியர் உள் இடஒதுக்கீடுக்காக வரலாறு காணாத ஒரு போராட்டத்தை நாம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வியூகத்தை சொல்றாங்க. அப்படி ஒரு நிலையை, ஏன்னா 10.5% ஏற்கனவே சட்டமன்ற தீர்மானம் போடப்பட்டாச்சு, கோர்ட்டில் நிலுவையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வரலாறுக்கான போராட்டத்தை அறிவிப்போம் அப்படின்னு சொன்னால் இப்போ தமிழக அரசு இதில் செய்வதற்கு பாசிபிலிட்டி இருக்கா? உள்ளதை மறுக்கிறாங்க. ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கோர்ட்டில் நிலுவையில் இருக்கான்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு.
தீர்ப்பு கொடுத்து, அதாவது இதுக்குண்டான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது, மாநில அரசு அதன் அடிப்படையில் செய்யலாம், சர்வே எடுத்துட்டு பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப அந்த சர்வே எடுத்தாக்க இவங்களால செய்ய முடியும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இதை எடுக்க மாட்டோம், எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. மாநில உரிமையை கோரக்கூடிய திமுக, மாநில உரிமை என்றால் நாங்க தான், மாநில சுயாட்சிக்கு நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஏன் இது நீங்க வந்துட்டு பாஜக செய்யட்டும் உட்காந்துருக்கீங்க? மாநில சுய உரிமை தானே உங்களுடைய கோட்பாடு. இப்ப நீங்க செய்ய வேண்டியது தானே, நீங்க எடுத்து வேலை செஞ்சிருக்கணுமா இல்லையா? இவ்வளவு காலத்துக்கு நீங்கள் வந்து இந்த 4 ஆண்டு காலத்துக்குள்ளாக இது எல்லாத்தையும் செஞ்சிருக்கணுமா இல்லையா? இது எதையுமே நீங்க செய்யலையே, என்ன காரணங்கிற கேள்வி வருது இல்ல. அப்ப மாநில சுயாட்சியை போற்றக்கூடிய திமுக இருந்தா சாதி வாரி கணக்கெடுப்பு அவங்க எடுத்துருக்கணும். வந்த உடனே அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். கோரிக்கை சரிதான், சரியான கோரிக்கை தான். அது வந்துட்டு மாற்று கருத்தே இல்லை. நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றோம், கண்ணை மூடிட்டு 10.5% கொடுக்க கூடாது. அது 12% கூட இருக்கலாம், 8% கூட இருக்கலாம். அதை அளந்து பார்த்து நீங்க கொடுங்க அப்படிங்கறத நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடு. நாங்க சொல்றது எல்லாரையும் நீங்க அளந்துரு, எல்லாத்தையும் அளந்துட்டு யார் யார் என்ன நிலைமையில இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற அளவுக்கு இடஒதுக்கீடை நீங்க பிரித்து கொடுங்கன்னு சொல்றோம். அண்ணன் பல உதாரணங்கள் சொல்லுவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னாக்க, 10 பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 5 பேரோட சாப்பாட்டை கொடுக்கறது எவ்வளவு தூரம் வந்துட்டு தவறானதோ, அதே போலதான் 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேரோட சாப்பாட்டை கொடுக்கறதோ. அப்ப நீங்க இதை சரியான அளவுல பிரிச்சு பார்க்கணும்னா உள்ள எத்தனை பேர் இருக்காங்கிறது நீ எண்ணினா மட்டும்தான் முடியும். அதை எண்ணி நீங்க சரியா அளந்து கொடுங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனா பாமகவில இருந்து நேற்று கூட வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அவங்க சொல்றது என்னன்னாக்க, பட்டியலினத்தவர்களுக்கு இன்னும் 2% வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கணுங்கிறது. நாம் தமிழ் கட்சி அதை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கணுங்கிறது, 5% கொடுக்கணுங்கிறது. ஏன்னா உள்ஒதுக்கீடுங்கிற பேர்ல நீங்க வந்துட்டு பட்டியலினத்துக்கு கொடுக்கப்பட்டது வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு நீங்க பிடிங்கி கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது அதை நம்ம திருப்பி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா பட்டியலினத்துக்கு வர வேண்டிய இது வந்துட்டு வரணும் அப்படின்னா அந்த 3%த்தையும் சேர்த்து 5% கொடுங்க நாம் தமிழ் கட்சி கொடுக்குது. இல்லை, அதை இப்போ நீங்கள் சொல்லும் போது தீர்மானத்தை சொன்னீங்க, பட்டியல் சமூக மக்களுக்கு 2% இடஒதுக்கீடு கூடுதலாக வழங்கணும். ஏற்கனவே வந்து பாமகனா இந்த சமூகத்துக்கு எதிரி, இந்த சமூகம்னா பாமக எதிரி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். இப்போ அந்த நிலை மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா இந்த விஷயத்துல? இருந்து மாறணும் அப்படிங்கிறது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்குது. மக்கள் மத்தியில் ஓர்மை ஏற்படணும் அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி தான் கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனா இவர்களை ஒருவருக்கொருவர் எதிரியாக வைத்துக் கொள்வதில் திராவிடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்குது. 2 பேரும் அண்ணன் திருமாவளவனும் ஐயா ராமதாஸ் அவர்களும் கை கோர்த்து ஒன்னா நின்றுட்டாங்கன்னாக்கா திராவிடம் என்ன செய்யுங்கிறதான் கேள்வி. திராவிடம் இவர்கள் இருவரையும் ஒன்னு சேர விடாமல் பார்த்துக் கொள்வதற்கு எல்லாம் என்ன செய்யுமோ அது எல்லாத்தையும் அவர்கள் செய்யும். இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து நாம வந்துட்டு தனியா நிக்கிறோம்ப்பா அப்படின்ட்டாக்க முடிஞ்சு போச்சு. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திராவிடங்கிற ஒண்ணு இங்க வந்துட்டு சொல்லிக்கொண்டு இவர்களால் வெல்லவே முடியாது. அப்படியாக இவர்களுடைய பலம் இவர்களுக்கு தெரியாமல் யானையை வந்துட்டு சங்கிலியால கட்டி போடுற மாதிரி அவங்க வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பெரிதுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அது திராவிடம் வேண்டுமென்றே செய்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாக்க திராவிடத்தால் இங்க வெல்ல முடியாது. அப்ப இவர்கள் எந்த பக்கம் நிப்பாங்களோ அதுதான் வெல்லுங்கிற மாதிரி ஒரு நிலை வந்துடும். தமிழ் தேசியத்தின் பக்கம் அவர்கள் நின்னாங்கன்னா தமிழ் தேசியங்கிறது வென்றடும். திராவிடத்தால் இங்க வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமை வந்து சேர்ந்துடும். அப்போ இவர்களை ஒருவருக்கொருவர் சேர விடாமல் தடுக்க வேண்டுங்கிறதுல திராவிடம் மிக குறியாக இருக்கிறது. அதனால் அவர்களுடைய தொண்டர்களையும் அது போல சேர்ந்து விடக்கூடாது, சாதிய முரண்கள் இருந்து கொண்டே இருக்கணுங்கிறதுல அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. அவங்க சொல்லுவாங்க வெளிப்படையாக, நாங்கள் வந்துட்டு அப்படியே மேடை பேச்சுக்களை சொல்லுவாங்க, சாதியை கடந்து வரணும், ஒன்னா வரணும், சமூக நீதி அதெல்லாம் பேசுவாங்க. ஆனா அவர்களுடைய கோர் அரசியல்ங்கிறத இதை சேர விட்டுட்டாங்கன்னா திராவிடங்கிறது இல்லை. அவ்வளவுதான் அவர்களுடைய கோர் அரசியல். இப்போ திமுகவுடைய 4 ஆண்டு கால ஆட்சி நிறைவு, 5வது ஆண்டு தொடக்கம். இப்போ 4 ஆண்டு கால ஆட்சியை பற்றி, ஏன்னா ஒரு ஆட்சியை நம்ம மதிப்பிடுவதற்கு ஒவ்வொரு ஆண்டுகள் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். 4 ஆண்டுங்கிறது ஒரு பெரிய இடைவெளி தான். இப்போ 4 ஆண்டு கால ஆட்சி முதலமைச்சர் சொல்லும்போது 2026லையும் எங்களுடைய 2.0 தொடரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 4 ஆண்டு கால ஆட்சியை பற்றி உங்களுடைய மதிப்பீடு? 0 போயிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் மைனஸ்ல போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆரம்ப கட்டத்தில் அந்த முதல் 1 ஆண்டு இருந்துச்சு இல்லையா, முதல் 1 ஆண்டு வரைக்கும் நாங்கள் வந்துட்டு பல இடங்கள்ல அவர்களை பாராட்டினோம். அண்ணன் சீமான் அவர்களே அவர்கள் எடுத்த நடவடிக்கையில பாராட்டினாங்க. கொரோனா வைரஸுக்கு வந்துட்டு அவர்கள் எடுத்த இதை வந்துட்டு பாராட்டினாங்க. மா சுப்பிரமணியம் அவர்களை நேரில் கூட வந்துட்டு பாராட்டியிருந்தார். அண்ணன் வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இறையன்பவர்களை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லை மற்ற இடங்களில் வந்துட்டு அவர்கள் எடுத்த நடவடிக்கையாகட்டும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இரும்பு கரம் கொண்டு என்னுடைய மந்திரிகளே இருந்தாலும் நான் வந்துட்டு சர்வாதிகார மாதிரி நான் செயல்படுவேன்னு சொன்னதாக இருக்கணும். இது எல்லாமே பாராட்டுக்குரியதாக எப்போ இருந்துச்சுன்னா அவர்கள் ஆட்சி அதிகாரம் தொடங்கியவுடன் இருந்தது. இது எங்க மாறுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் கட்டி போட்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கட்டி போட்டு வச்சிருந்தார். அது வரைக்கும் பெரிய ஊழல்கள் எதுவும் செஞ்சிடாதீங்க, மாட்டிக்காதீங்கன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் பண்ணார்.
அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எப்போ முடிஞ்சு அவங்க வந்துட்டு தேர்தலில் அறிவிக்கப்பட்டுச்சோ, கவுன்சிலராக தேர்ந்தெடுத்து வந்தவர்களே ஸ்டாலினோட பேச்சை கேட்க மாட்டேன், நீ யாரா சொல்றதுக்குங்கிற மாதிரி முடிவெடுத்து ஆரம்பிச்சாங்க பாருங்க. அங்க ஆரம்பிச்சது திமுகவினுடைய சரிவுங்கிறதும் அவருடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய மொத்த இதுவும் முகம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முகம் எப்ப தெரிய ஆரம்பிச்சுன்னா உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகுதான். அதன் பிறகு அவர்கள் செய்த அத்தனை நடவடிக்கை எடுத்துப்பாரு. அது வந்துட்டு ஓசி பஸ்ன்னு சொல்றதா இருக்கட்டும், பான்ஸ் பவுடரான்னு கேட்கறதா இருக்கட்டும், நீங்க மக்களை நீங்க என்ன வேணா நினைச்சு நீங்க வந்து நடத்துறதா இருக்கட்டும், அவங்க கட்டுற பாலை வந்துட்டு ஒரே மாசத்துல இடிச்சு போகுதுனாக்கா அவங்க எப்படியான ஒரு இதை வந்துட்டு ஊழலை செய்யறாங்கன்னு பாருங்க. ஒரு மாசங்க கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆத்துல தண்ணி வந்துருச்சுங்கிறாங்க. ஆத்துல தண்ணி வரக்கூடாதுன்னு தான் நீங்க பாலம் கட்டுறீங்களாங்கிற கேள்வி வருது இல்லை. ஆத்துல தண்ணி அதிகமா வந்துருச்சுங்க, அதான் ஆயிடுச்சுங்க அப்படின்னாக்க கரிகால சோழன் கட்டினது இன்ன வரைக்கும் நிக்குது. அந்த ஆத்துல எவ்வளவு தண்ணி வந்திருக்கும், எவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த அணையை வந்துட்டு தாங்கி இருக்கும். ஆனா நீங்க கட்டின பாலம் 1.5 மாசத்துல உடச்சிட்டு போகுதுனாக்கா நீங்க என்னவா கட்டுறீங்கிற கேள்வி வருது இல்லை. மக்களுடைய வரி பணத்தை நீங்க என்ன கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்றது. இதுல ஆரம்பிச்சு நீங்க பல விஷயத்த சொல்லலாம். அவங்க வந்துட்டு இந்த வெள்ளத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் தெரியுமா உங்களுக்கு, அது உருகி போனது எதனாலன்னு தெரியுமா, எல்லாத்துலயும் ஊழல், தொட்டதுக்கும் ஊழல். அப்படியாக மக்கள் வந்துட்டு கொடூரமான நிலைமையில இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஊழல் எதிர்ப்புங்கிறது இப்ப நீங்களா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், பல கட்சிகளும் திமுகவை இந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறத தொடர்ச்சியா வைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஊழல் அரசியல் அப்படிங்கிறது, ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் ஊழல் குற்றச்சாட்டுனால் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆனாங்க. இந்த ஊழலை வச்சு ஒரு ஆட்சி வந்து ஒட்டுமொத்தமா மக்கள் நிராகரிச்சிருவாங்க அப்படின்னு பாத்திர முடியும். நீங்க 2G ஸ்பெக்ட்ரம் என்ன பண்ணுச்சுங்கிறத நீங்க பாருங்க. அதன் பிறகு காங்கிரஸா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், மண்ணை கவி அளவுக்கு அது வந்துட்டு கொண்டு போய் சேர்த்துச்சா இல்லையா? மக்கள் மத்தியில் நீங்கள் அது வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கும்போது, மக்களுக்கு உண்மையை புரிய வைக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எவ்வளவு தூரம் மக்களுக்கு வலிமையான அது கொடுக்குது. இன்னொன்று, நாம் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. மக்களுக்கு ஒரு வழி இருக்குல்ல. இவங்க ஊடகத்தை இவர்கள் கையில் வைத்துக்கொண்டு திமுக பெருசு, திமுக அது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சுன்னு அவங்க வந்துட்டு பிம்பத்தை கட்டமைச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் சாலைகள் நடந்து போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுறாங்க. இங்கே பாருங்க, இதுக்கு 300 கோடி செலவு பண்ணாரு, அதுக்கு 400 கோடி செலவு பண்ணாரு, இந்த திட்டம் அந்த திட்டம்னு இவங்க வந்துட்டு போட்டு பிம்பத்தை கட்டமைச்சிடுறாங்க. ஆனால் மக்களுக்கு உண்மையிலே தெரியல அவங்க என்ன வழி அனுபவிக்கிறாங்க, என்னெல்லாம் இவங்க சொல்லி உள்ள வந்தாங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க. நாங்கள் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க, வந்தோன்னு உயர்த்தினாங்க. கரண்ட் பில்லுக்கு நாங்கள் வந்துட்டு மாதம் மாதம் கணக்கெடுப்போம், நாங்கள் இன்ன வரைக்கும் கணக்கெடுக்கல. நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவோம், நாங்கள் இன்ன வரைக்கும் கொண்டு வரல. ஓட்டுநர்களுக்கு, நடத்துனர்களுக்கு, இந்த சங்கங்களுக்கு நாங்கள் வந்துட்டு செய்வோம், நாங்கள் இன்ன வரைக்கும் செய்யலை. டாஸ்மார்க் ஊழியர்கள் போராடுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் போடுறாங்க, செவியர்கள் போராடுறாங்க. எத்தனை பேரும் போராட்டத்துக்கு உண்டான நிலைமையில மாற்றி நிறுத்திட்டாங்க. அரசு ஊழியர்கள் ஒரு முடிவே எடுத்து வச்சிருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு நல்லது பேசின திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியானதும் எங்களோடு சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம், ஆளுங்கட்சி பதவியிலிருந்து திமுகவை இறக்குவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி போயிருக்காங்க. அப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டு திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி வந்திருக்குதுன்னா 4 ஆண்டு கால ஆட்சி என்னவா இருக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். இப்போ 26 தேர்தல் களம் 2.0 அப்படின்றதுல திமுக வெர்சஸ் அதிமுக பாஜக அப்படிங்கிற கூட்டணியாவே தொடரும், 4 முனை போட்டிகளாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னவா செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, திமுகவா அதிமுகவா பாஜகவா இவங்க அந்த கூட்டணியான்னு அவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தாவேகா என்ன சொல்லுதுன்னா, திமுகவா டிவிகேவாங்கிறது தான் எங்களுடைய இந்த போட்டியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா கள நிலவரம் என்னவாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தேசியமா திராவிடமாங்கிறது தான் கள நிலவரமா இருக்கும். எப்படி இதை நான் சொல்றேங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த திமுகவுக்கு இருந்த இவ்வளவு தூரம் அதிருப்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது தெரியும். ஸோ திமுகவினுடைய வாக்கு சதவீதம் முன்னைய தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட மிக மிக குறையும். அது நீங்க 26 தேர்தலில் கண்கூடாக பார்க்கல. இப்போ திமுக அதிமுக பாஜக கூட்டணி பிளஸ் தாவேகா, இப்போ நீங்க 2 பேரும் புதுசா வரீங்க. இப்போ திமுக அதிமுகங்கிற போட்டியில ஒரு நாம் தமிழர் இதுல எந்த இடத்துக்குள்ள வரும்? அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க பாருங்க, திமுகவினுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுல சரியும், கண்கூடாக நீங்க பாப்பீங்க. சரி, அது அதிமுகவுக்கு போயிடுமான்னு கேட்டா அதிமுகவுக்கும் போகாது. காரணம் என்ன அப்படின்னாக்க, அதிமுக மிகப்பெரிய பலவீனத்தில் இருக்குது. அவங்க கொடுக்கறதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவங்க சகிக்க முடியாத அளவில் இருக்குது. அவங்க யாரை எதிர்த்து யாரிடமிருந்து பிரிந்து வந்து இனிமேல் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்கள்ட்டே சரண்டர் ஆகி பாஜகவே வந்தா போதும்னு சொல்றாங்க. பாஜகவுடைய எதிர்ப்பு மனநிலைங்கிறது தமிழகத்தில் உச்சத்தில் இருக்குங்கிறத நீங்க வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தும் அதே பாஜகவிடம் சரணடைந்து அதிமுக இருக்கு. அப்ப அதிமுக அது பெற்ற வாக்கை திரும்ப பெறுமான்னு கேட்டா அதுவும் வராது. அதிமுகவும் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். அப்ப 2 பேரோட சரிவும் எங்க போய் சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் தான் போகும். நாம் தமிழருக்கு எவ்வளவு தூரம் போகுது, தாவேகாவுக்கு எவ்வளவு தூரம் போகுதுங்கிறத நீங்க தேர்தல் முடிவுல பாப்பீங்க.
நாங்கள் சொல்றது நாம் தமிழுக்கு மிகப்பெரிய அளவில் அது வந்து சேரும்னு சொல்றோம். ஏன்னா கொள்கை ரீதியாக இங்கே இத்தனை தேர்தலும் தனித்து சந்தித்து நாம் தமிழ் கட்சி என்ற கட்சி வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி எங்களுடைய சின்னத்தை உறுதிப்படுத்தி நாங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கோங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும். ஆளுமை மிக்க தலைவராக நான் சீமான் இருக்கிறார். அவருடைய கருத்தியல்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 1 மணி நேரம் பேச சொன்னாலும் மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறது மனதிலிருந்து பேசக்கூடிய நபராக, இதை வந்தா நாங்க இதை செய்வோங்கிற தீர்வை கொடுக்கக்கூடிய தலைவராக நான் சீமான் இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் எங்களுடைய பேசக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரிகையாளர், நான் பேர் சொல்ல விரும்பல, நாம் தமிழரை பத்தி ஒரு நல்ல மதிப்பீட்டோட இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தான். விஜயோடைய அரசியல் நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய சொல்லியே கூட சொல்லுங்க. ஐயா மணி அவர்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எங்களுக்கு அவர் இதுவரைக்கும் சொன்ன எல்லா பத்திரிகை பேட்டிகளையும் நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ் கட்சி சரிஞ்சிரும் தான் சொல்லிட்டே வந்திருக்காரு. எல்லா தேர்தல் வரும்போதும் போன தடவை 6% வாங்கிட்டாங்க, இந்த தடவை அவங்களால முடியவே முடியாது, 3% தொடுவாங்கன்னு நான் வந்துட்டு கணிக்கிறேன்னாரு. 8% நாம் தமிழ் கட்சி போய் நின்றுச்சு. அவர் ஒரு முறையாவது மன்னிப்பு கேட்டிருக்காரா? இல்லைங்க, நாங்கள் தவறா சொல்லிட்டோம், நான் சொன்ன கணிப்புங்கிறது தவறு, இப்போ வந்துட்டு சரியா நாம் தமிழ் கட்சி 8% எடுத்திருக்குன்னு இது வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரா? ஒரு முறை அவரை விடுங்க, அவர் நான் தனிப்பட்ட தாக்குதல் கூட போகணும்னு விரும்பல. அத்தனை பத்திரிகையாளர்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் அவர் ரவீந்திரன் துரைசாமி ஐயா மட்டும்தான் வந்துட்டு நாம் தமிழ் கட்சி வளரும்னு சொல்றாரு. மற்ற எல்லாரும் வந்துட்டு நாம் தமிழ் கட்சி அவங்க வாங்கின வாக்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஐயா ரங்கராஜ் பாண்டே உட்பட அவர் போன தேர்தலையும் அதான் சொன்னாரு. அவங்க வந்துட்டு இது நாடாளுமன்ற தேர்தல், ராகுலா மோடியாங்கிற தேர்தல், ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்த சின்னத்துல நின்னாலே அவங்களால அவங்க வாக்கு சதவீதத்தை வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது புதுசா கொடுத்த மைக் சின்னத்தை வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு காலத்துக்குள்ள இவங்க என்னத்தை பண்ண முடியும், 4% வாங்குவாங்கன்னாரு. 8% வாங்குச்சு. ஐயா பாண்டே அவர்கள் இதுக்கு வந்து மன்னிப்பு கோரினாரா? அதெல்லாம் நடக்காது. இவர்கள் ஒரு கருத்து கணிப்பை திணித்து கொண்டே இருப்பார்கள். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யாரை கொண்டு வரணும், யாரை வந்துட்டு மேலே ஏற்றணும் என்னங்கிறத. நான் சொன்னது போல இந்த முறை திமுக அதிமுக 2 பேருடைய வாக்கு சதவீதமும் சரியும். அது நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். நீங்க பாப்பீங்க. இப்போது சின்னம் வந்து நீங்களே வரைந்து கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. என்ன விமர்சனங்க, அது வந்து சீமான் அவர்களுடைய புகைப்படமே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது தற்செயலாக நடந்ததா இல்லை நீங்களே அப்படி தான் வடிவமைச்சா? இந்த விமர்சனம் சரியானதா? எங்களுடைய எண்ணமே எங்களுடைய இதாக வந்துட்டு சின்னமாக வரணுங்கிறதுல உறுதியாக இருந்தோம். விவசாயிங்கிறதே கொண்டு போகணும். எங்களுடைய எண்ணத்தின் உச்சமாக யார் இருக்கிறாருன்னா அண்ணன் சீமான் தான் இருக்கிறார். அப்போ அவருடைய முகமே வரும்போது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். நாங்கள் வரைந்து கொடுத்ததுல ஒரு 7-8 சின்னங்களை வரைந்து கொடுத்தோம். அதில் தேர்தல் ஆணையம் இதை தேர்ந்தெடுக்கும் போது அதனுடைய முகமாகவே வந்துட்டு வருது அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நான் சொன்னது போல மற்ற எல்லா கட்சியிலையும் சின்னங்கிறது அது தனிப்பட்ட முறையில் இருக்கும். அண்ணனே எங்களுக்கு சின்னமா வராருன்னா அதை விட பலம் என்னவா இருக்க முடியும்? இன்னொரு ஹிடன் டீட்டெயில் கூட அதுல இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா அது வந்துட்டு ஒரு ஏற்கலப்பையை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உழவனுடைய சின்னம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நினைக்கிறது. ஆனா அதை நீங்க உற்று நோக்குங்க. நான் இப்ப சொன்ன பிறகு போய் பாருங்க. ஒரு கையில தான் ஏற்கலப்பையை பிடித்திருப்பார், இன்னொரு கையில புரட்சி வணக்கம் சொல்லியிருப்பார். அப்படியான சின்னமாக அது இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும். 2வது கை வந்துட்டு புரட்சி வணக்கத்தை சொல்லியிருக்கக்கூடிய அண்ணனாக இருக்கும். நாம் தமிழ் கட்சிக்கு இதை விட பொருத்தமான சின்னம் இன்னொருவரால் வடிவமைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அப்படியான வடிவமைப்பை அண்ணன் வந்துட்டு செஞ்சு கொண்டு வந்து அதை சின்னமாக பெற்று அங்கீகாரத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார்ல, இதுவே மிகப்பெரிய வெற்றி. சரிங்கண்ணா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களை கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. Taste the Daily.